வணக்கம் ஆபிரகாம். சேலம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த பூவனூர் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன். கட்டிட தொழிலாளியான இவரும் இவரது மனைவள்ளியும் இவரது உறவினர்கள் திருமணத்திற்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது சுக்கம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த பொழுது இவர்கள் வாகனத்திற்கு முன்பாக லாரி ஒன்று சென்றது. இந்த லாரி அந்த சாலையில் இருந்த வேகத்தடையால் மெதுவாக சென்றுள்ளது. இதனால் இவர்களுடைய இருசக்கர வாகனமும் மற்றொரு இருசக்கர வாகனமும் இந்த லாரியின் பின்புறத்தில் நின்றுள்ளது. அப்பொழுது ஆச்சாங்குட்டப்பட்டியில் இருந்து சேலம் நோக்கி செல்வதற்காக வந்த தனியார் டவுன் பஸ், அதாவது தனியார் நகர பேருந்து இவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 பெண்கள், ஒரு ஆண், ஒரு குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் ஒருவர் பலத்த காயத்துடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பேர் விபத்து காரணமாக சேலம் அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு ஒவ்வொருவராக சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த அவர்களது உறவினர்கள் ஏராளமானோர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்தவர்களில் 2 நபர்களின் விவரம் தெரியாததால் என இந்த கோர விபத்தில் அவர்கள் உருவம் தெரியாத அளவுக்கு முகம் முழுமையாக சிதலமடைந்ததால் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர். இந்த கோர விபத்தில் 2 பெண்கள், ஒரு ஆண், ஒரு குழந்தை உள்ள 4 பேர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் அந்த பகுதியில் இருந்து ஓட்டம் பிடித்ததாகவும் தகவல் வெளியாக உள்ளது. பேருந்தை காவல்துறையினர் தான் அப்புறப்படுத்தி எடுத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபிரகாம்.